அனைவருக்கும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவிடுவதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். அன்பு உறவுகளே, சேலத்தில் தோற்று போன ஸ்டாலின் திருச்சியில் வெற்றி பெற்ற திருமாவளவனை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறாராம் ஸ்டாலின். ஏன் திருமாவளவனை கண்டு ஸ்டாலின் அதிர வேண்டும்? சேலம் மாநாடு மிகப்பெரிய தோல்வி மாநாடு. திருச்சி மாநாடு திருமாவளவனுக்கு மிகப்பெரிய வெற்றி மாநாடு. திருமாவளவனுடைய மாநாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள திமுக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த மாநாட்டில் கலந்துகிட்டாங்க. அந்த மாநாட்டை பார்த்த திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் வாய்ப்பிழந்தார். ஏன்னா இவ்வளவு பெரிய மாநாட்டை திருமாவளவன் அவர்கள் கூட்டி இருக்கிறார். அடுத்து நம்மை அவர் எத்தனை சீட்டு கேட்க போறாரோ? பாராளுமன்றத்தில் ஏற்கனவே திருமாவளவனுக்கு 2 சீட்டு கொடுத்தோம். ஆனா இப்ப 2 சீட்டுக்கு அவர் ஒத்துக்குவாரா? திருமாவளவன் 4 சீட்டு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதே. திருமாவளவனுக்கு 4 சீட்டு எப்படி கொடுப்பது? இப்படி யோசிக்க தொடங்கி இருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். ஆனால் திருமாவளவன் அவர்கள் 4 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை, நீங்கள் 2 சீட்டே கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களை கூட்டணியில் இருந்து கழட்டி விடாமல் இருந்தால் போதும் என்ற நிலையில் தான் இதுவரையில் திருமாவளவன் இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுடைய ஒட்டுண்ணி அரசியல் தான். ஏன்னா தனியா போயிட்டு நம்ம நின்று ஒரு முறைக்கு பல முறை பல கோடிகளை களத்தில் இறங்கி செலவு பண்ணி கடைசியில தோல்வியை சந்தித்து அப்புறம் கட்சியில் இருக்கிறவெல்லாம் வெளியேறி திமுகவிலையும் அதிமுகவிலையும் போய் சேர்ந்து என்னத்துக்கு இந்த பிரச்சனை? இருக்கிற காலம் வரைக்கும் திமுகவோட அப்படியே இருக்கிற காலம் வரைக்கும் திமுகவோட எப்படியோ ஒரு 2 சீட்டு பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்தில் ஒரு 6ங்கிறது, அடுத்த சட்டமன்றத்தில் ஒரு 10 சீட்டு கூட கேட்டு வாங்கலாம் எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களுடைய எண்ணங்கள் இப்படிதான் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே இருக்கிறது. ஆனால் திருச்சியில் நேற்று கூடிய அந்த திருமாவளவனின் மாநாடு உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்களை அதிரச் செய்திருக்கிறதா. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டை கண்டு அதிர்ந்திருக்கிறார். நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறோம், நம்ம கட்சி சார்பில் சேலத்தில் 250 கோடி செலவு பண்ணி ஒரு மாநாட்டை போட்டோம். வந்தானுங்க, குடிச்சானுங்க, பிரியாணி குண்டாவை திருடிட்டு போனானுங்களே தவிர மாநாட்டில் உள்ள போய் உட்கார்ந்து மாநாட்டுக்கு ஒரு வலிமை சேர்க்கறதுக்கு துப்பில்லாத போயிட்டானுங்க இந்த திமுக வக்கற்றவனுங்க. நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் இவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து இருக்கிறாராம் இப்போ மு.க. ஸ்டாலின். ஏன்னா மாநாடு கூட்டுவது எதற்கு? ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மாநாடு போடுவது எதற்கு? தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு, தங்களுடைய பலம் எவ்வளவு இருக்கிறது என்று களத்தில் நிரூபித்து காட்டுவதற்குத்தான் மாநாடுகளை ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவர்களும் போடுவது. அப்படிதான் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டை திருச்சியிலே கூட்டி இருக்கிறார். ஏற்கனவே 2019 எங்களுக்கு 2 தொகுதி கொடுத்தீங்க, நாங்க எவ்வளவு வலிமையாக இருக்கிறோம், தமிழ்நாட்டில் எங்களுக்கு 2 தொகுதி போதுமா என்று அவர் கேள்வி எழுப்புவதாகத்தான் இந்த மாநாடு இருந்திருக்கிறது. இப்பொழுது திருமாவளவன் வாய்விட்டு கேட்பாரோ இல்லையோ, ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அச்சம் வந்திருக்கிறது. இதுவெல்லாம் சரிதாங்க. மாநாடு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது திருமாவளவன் அவர்கள் கூட்டிய அந்த மாநாடு உண்மையிலேயே வெற்றி பெற்ற மாநாடு. திருமாவளவன் அவர்கள் மாநாட்டு மேடையிலேயே மாநாடு மிகப்பெரிய வெற்றி என்று தன்னுடைய கையை உயர்த்தி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். இதுவெல்லாம் நம்ம ஏற்கிறோங்க. ஆனா அதை தாண்டி மேடையில திருமாவளவன் பேச துவங்கினார். இது மோடிக்கு எதிரான மாநாடு, இது RSSக்கு எதிரான மாநாடு, இது பிஜேபிக்கு எதிரான மாநாடு. தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற திமுக அரசுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. அவர் தான் உங்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு மேடையில. மோடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை முன்னிறுத்தி ராமருக்கே வெற்றி என்று மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்று மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்காகத்தான் தொடர்ந்து வேகமாக ராமர் கோவிலை திறந்து வைத்து இவர் வாக்கு அரசியலை செய்கிறார் அப்படின்னு மேடையில பேசுறார். நானும் அந்த மேடையில் அவர் பேசும்பொழுது தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வருவாரா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு அங்க ஒரு கொலை, இங்க ஒரு கொலை, திரும்புகின்ற திசையெல்லாம் கொலை, சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை தூக்கின்னு போயிட்டு கிளாம்பாக்கத்தில் போட்டு மக்கள் எல்லாம் பஸ் கிடைக்காத அவதிப்பட்டுக்கிட்டு அது ஒரு பெரும் பிரச்சனையாக நாள்தோறும் தமிழ்நாட்டில் மக்கள் அவதிப்பட்டு கிடக்குறாங்க. இது மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனைனா?
சொல்ல முடியாது. இன்னும் அந்த லிஸ்ட் எல்லாம் நான் போடணும்னா இந்த காணொலி போதாது. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்துட்டு அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களோ அதை ஒண்ணுத்த கூட நிறைவேற்றாத அந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா திருமாவளவன் அவர்களே? பசிக்கிறவனுக்கு கைக்கு எட்ட தூரத்தில் இருக்கிற பழத்தை பறிச்சு கொடுக்க தவறிட்டு எட்டாத தூரத்தில் இருக்கிற கனியை நான் அறுத்து கொடுக்கிறேன், நான் அறுக்கலான்னு போனேன் அவன் அறுக்க விட மாட்டேங்கிறான், நான் அறுக்கலான்னு போனேன் அவன் அறுக்க விட மாட்டேங்கிறான்னு லபலபலபான்னு கத்திட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் துன்பத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார். அதை பத்தி நீங்க பேசணுமா பேசக்கூடாது? ஒரு வேங்கை வயல்ல தண்ணீர மலம் கலந்து அந்த தண்ணியை குடித்த மக்கள் இன்னைக்கு நாள் வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னு இந்த தமிழ்நாடு அரசு மீது நெருப்பை விட வேகமாக இருக்கிறார்கள் பாய்வதற்கு, மின்சாரத்தை விட வேகமாக இருக்கிறார்கள் அந்த அரசின் மீது பாய்வதற்கு வேங்கை வயல் மக்கள். அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கிறதோ இல்லையோ அது இரண்டாவது. ஆனால் அந்த தவறை செய்த குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்திருக்கணுமா கூடாதா? அதிகார வலிமை உங்களிடம் இருக்கிறது. அந்த அதிகார வலிமையின் பக்கத்தில் திருமாவளவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கு நடக்கின்ற அநீதிகளுக்கு சிறு குரல் கூட எழுப்பாத திருமாவளவன் அவர்களே, இந்த மேடையில் தமிழ்நாட்டில் உள்ள திமுக கூட்டணியில் உள்ள 20 தலைவர்கள் ஜனநாயக சுடரை நாங்கள் ஏந்தி இருக்கிறோம். இந்த ஜனநாயக சுடர் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஜனநாயக சுடர் தமிழகத்தில் வெற்றி பெற்று காட்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நாங்களும் ஏற்கிறோம். அந்த ஜனநாயக சுடர் தமிழ்நாட்டில் ஒளிர்கிறதா? ஜனநாயக சுடர் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சுடர் விட்டு எரிகிறதா? ஜனநாயக சுடரை 35-40 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் அணைத்து விட்டார்களே திருமாவளவன் அவர்களே, அது உங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் எப்பொழுது நல்லக்கண்ணு என்ற ஒரு மாபெரும் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைவனை இந்த தமிழ்நாட்டில் தோற்கடித்தார்களோ அப்பொழுதே ஜனநாயகம் இறந்து விட்டது என்பது உங்களுக்கு தெரியாதா திருமாவளவன் அவர்களே? காமராஜர் என்ற ஒரு மாமேதை தமிழ்நாட்டில் எப்பொழுது தோல்வி அடைந்தாரோ அப்பொழுதே தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இறந்து விட்டது என்பது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா? காமராஜரை தோற்றதை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நல்லக்கண் அவர்கள் தோற்றதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஜனநாயகம் உயிரோடு இருந்திருந்தால், ஜனநாயகம் இந்த மண்ணில் உயிர்ப்போடு இருந்திருந்தால், நல்லக்கண்ணு என்ற அந்த மாபெரும் அரசியல் மேதை தோல்வியை தழுவி இருக்க முடியுமா? நல்லக்கண்ணு என்ற அந்த அரசியல் தலைவன் ஒரு தொகுதியில போட்டியிடுறான்னு தெரிஞ்சிருந்தா மற்ற அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை திரும்ப பெற்று அவரை அண்ணா போஸ்ட்ல ஜெயிக்க வச்சிருக்கலாம். அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் தலைவன் நல்லக்கண் அவர்கள். ஆனால் அவர் கடைசி வரையில் தமிழகத்தில் மக்கள் மன்றத்தில் வெற்றி பெறாமலேயே இன்று 100 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கு தோற்று போவதற்கு காரணம் ஜனநாயகம் இறந்து போனதால் தான். மீண்டும் இங்கே சனநாயகம் வெல்லும் என்று நீங்கள் சொல்லுவது சரிதான். அந்த சனநாயகம் வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற லட்சக்கணக்கான மக்களில் நானும் ஒருவன். ஆனால் நீங்கள் சனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால் எங்கு இருந்தால் சனநாயகம் வெல்லும்? நீங்கள் சனநாயகத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்றால் சனநாயகத்தை யார் வீழ்த்தினார்களோ அவர்கள் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு மீண்டும் சனநாயகம் வெல்லும் என்று நீங்கள் சொன்னால் அவர்கள் வெல்ல விடுவார்களா? நீங்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சனநாயகத்தை கொன்றவர்களில் இந்த திருமாவளவனும் ஒருவர் தானே. திருமாவளவனின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் ஒரு ஓட்டுக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்தீங்க? திமுக எத்தனை ஆயிரம் உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொல்லி சொன்னது? வாக்குக்கு 1 ரூபாய் பணம் கொடுக்காததா திருமாவளவனுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்களா? நம்பலாமா? இதை விட இன்னொரு விஷயத்தை திமுக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் தொடர்ந்து பேசுகிறார்கள். அந்த விஷயத்தை பத்தி எனக்கு இதுவரைக்குமே புரியல. இந்தியா முழுவதும் பல தொழில் நகரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் உருவாக்கப்பட வேண்டிய திட்டங்கள் மத்திய அரசு தீட்டி இருக்கிறது. இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒன்று தமிழக அரசு நடத்தினது 100 கோடி ரூபாய் செலவில். இந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து கலந்துகிட்டவங்க எல்லாம் அந்நிய நாடுகளில் இருந்து இங்க வந்து நாங்க தொழில் பண்ண தயாரா இருக்கிறோம், நாங்கள் இத்தனை 1000 கோடி இந்த மாநிலத்தில் நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம், எங்களுக்கு நீங்கள்
இடம் கொடுங்கள், எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், எங்களுடைய தேவைகள் என்னவோ நாங்கள் கேட்பதை நீங்கள் செய்து கொடுங்கள், நாங்கள் இங்கே தொழிலை தொடங்கி உங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறோம் என்று அந்த தொழில் அதிபர்கள் தமிழக முதலமைச்சருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார். இதே போன்றுதான் மத்திய அரசும் பல தொழிலதிபர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு தொழில் தொடங்குவதற்கான அனுமதியை கொடுக்கிறது. இந்த அனுமதியை பெற்றிருப்பவர்களில் அம்பானி, அதானி, டாடா போன்ற இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அதிகமான இடங்களில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அதானி, அம்பானி, டாடா போன்ற தொழிலதிபர்கள் பல மாநிலங்களில் தொழில்களை தொடங்கி அந்த மாநிலத்தில் முதலீடு செய்யறாங்க. அதை திமுக கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சியும், நான் மோடிக்கு ஆதரவானவன் அல்ல, முதல்ல அதையும் சொல்லிடுறேன், நான் மோடிக்கு ஆதரவானவன் அல்ல. மோடி செய்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்களை நான் எதிர்க்கிறேன். மோடி இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அதானியும், அம்பானியும், டாடா குழுமமும் இந்தியாவில் தொழில் தொடங்கி இருக்கின்ற அத்தனை இடங்களிலும் இவர்கள் இல்லை என்றால் மற்ற உலக நாடுகளில் இருக்கின்ற யாரோ ஒருவர் அந்த இடத்தில் தொழிலை தொடங்கி இருப்பார்கள். அம்பானிக்கும், அதானிக்கும், டாடா குழுமத்திற்கும் மோடி அவர்கள் ஒப்பந்தம் செய்துவிட்டு தொடர்ந்து அந்த பெரும் நிறுவனங்களை மட்டுமே இந்தியாவில் மோடி அவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருப்பது அரசியல் தானே. பேசிக்கொண்டிருப்பது அரசியல் தானே. அரசியல் செய்ய வேண்டும் தான். ஆனால் இவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டி இத்தனை லட்சம் வாக்குகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு உறுதி செய்திருக்கிறேன். ஆகையால எங்களுக்கு இந்த முறை ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க, அது போதும் எனக்குன்னு மு.க. ஸ்டாலின் கிட்ட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டுக்கு போய் வீட்டுக்கு வந்ததிலிருந்து பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளா இருக்கிறாராம் ஸ்டாலின். 250 கோடி போட்டு செலவு பண்ண மாநாட்டுல நம்ம தோற்று போனோம். ஒரு 5 இருந்து ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க இந்த மாநாட்டுக்கு. இந்த மாநாடு இவ்வளவு பெரிய வெற்றி மாநாடாக திருமாவளவன் அவர்கள் நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மேல விரல் வச்சு பார்த்துட்டு வெளியேறி இருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். திருமாவளவன் அவர்கள் அடுத்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போறார் அப்படின்னு ஸ்டாலினுக்கும் தெரியாது, திருமாவளவனுக்கும் தெரியாது. ஸ்டாலின் நேரடி களத்தை பார்த்து பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா திருமாவளவன் அவர்கள் எப்பா நம்ம 2 சீட்டை உறுதி பண்ணிட்டோம், இதுக்கு மேல ஒரு 2 சீட்டை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே திருமாவளவனுக்கு 1 சீட்டு, 2 கம்யூனிஸ்டுக்கு 2 சீட்டு, 3 ஆச்சு, வைகோக்கு 1 சீட்டு, 4 சீட்டு, இந்த மாதிரி ஏற்கனவே 8 சீட்டை இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்ததை இப்ப 4 சீட்டா பண்ணிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டோட கதையை முடிச்சிடலான்னு ஒரு திட்டத்தை போட்டு வைத்துக் கொண்டிருந்தாராம் மு.க. ஸ்டாலின். இந்த திட்டத்தை உடைத்தெறிவதற்காகத்தான் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டை கூட்டி அவருடைய பலத்தை அவர் நிரூபித்து காட்டி மு.க. ஸ்டாலின் அவர்களே அந்த மேடையில கொண்டு போய் உட்கார வச்சு இதுக்கு மேல நான் உங்ககிட்ட இடம் வேணும்னு கேட்க மாட்டேன், இடம் கொடுப்பதா கூடாதா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் மேடையை காட்டி அனுப்பிச்சு விட்டார். ஏற்கனவே இந்தியா கூட்டணி சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணி உடையாத இருக்கணும்னா முதலில் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினுக்கு சொல்லாம சொல்லி இருக்கிறார். அதுதான் இந்த மாநாடு. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.